எத்தனையோ வகையான சட்னி ரெசிபிஸ், துவையல் ரெசிபிஸ் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு டேஸ்ட்டில் இப்படி ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி கண்டிப்பாக யாரும் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அதுதாங்க முருங்கைப்பூ வச்சு செய்கிற முருங்கைப்பூ சட்னி. முருங்கைப்பூ கிடைக்கிற சீசனில் கண்டிப்பாக ஒரு 2 கொத்து முருங்கைப்பூவை உருவி இந்த சட்னி மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. இதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த வரமிளகாய்ங்க. அந்த பூண்டு மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம். இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே சின்ன வெங்காயம் தானுங்க. சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைப்பூவுங்க நல்லா 2 கைப்பிடி போட்டுக்குங்க. வணக்குனா சுருண்டு கொஞ்சமாக ஆயிரும். அதனால் 2 கைப்பிடி போட்டுட்டு இது தேவையான அளவு உப்பு போட்டிங்க அப்படின்னா அந்த முருங்கைப்பூ சீக்கிரம் சுருண்டு வந்துடுங்க. அப்புறம் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அப்புறம் தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுருளை வதக்கி இதை நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆறினதுக்கப்புறம் நல்லா அரைச்செடுத்தா டேஸ்டியான முருங்கைப்பூ சட்னி ரெடிங்க. இது தோசை கூட, சாப்பாடு கூட, எல்லாத்துக்கூடயும் அல்டிமேட்டான காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்கள்.